வந்து பார்த்து பார்த்து காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வேணாங்க விடுங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் தான் எல்லாமே வந்து உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்குறாரு. காவேரி வாமிட் பண்ணுறாங்க, தலையை பிடிச்சி விடுறாரு. அடுத்து காவேரி உனக்கு ஏன் காவேரி இப்படி இருக்குன்னு என்னன்னே தெரியலங்க, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது அப்படின்றாங்க. சரி காவேரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே படுக்க வைக்கிறாரு. அடுத்து காவேரிக்கு வந்து நல்ல டிஷ்ஷாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பார்த்து செஞ்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக காவேரியோட ஃபோன் வந்து வந்து ரிங் வந்து ஐயோ அத்தை வந்து கால் பண்ணுறாங்களே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, உடனே வந்து காவேரி மாதிரி பேசி வந்து அவங்கள ஏமாத்துறாரு. சொல்லுமா அப்படின்ற மாதிரி, என்னடி உன் வாய்ஸ் மாறி இருக்கு, உன் குரலே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா தொண்டை கட்டி இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன் அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாரு. உடனே வந்து அப்படியா எங்கடி போனேன், வரவே வரல, மதியானம் சாப்பிட கூட வரல, என்ன நினச்சிட்டு இருக்க, ஊர் சுற்றலான்னு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. ஐயோ இப்படி திட்டுறாங்களே என் பொண்டாட்டியை, இந்த நேரத்தில் இவ்வளோ திட்டா என் பொண்டாட்டி வாங்குறா, இந்த அத்தையை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. சரிடி நேரத்தோட வீட்டுக்கு வர பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்பாடா வச்சுட்டாங்க அப்படி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணதை காவேரி பார்த்துட்டு ஐயோ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃபோன் எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எடுத்து நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி வரமாட்டான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. பின்ன இனிமேட்டு எதுக்கு நீ அங்கே போகணும், அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க. சரி சரி ரொம்ப வந்து கோச்சிக்காத, நீ ஒன்றை மாதிரி பேசி சமாளிச்சு மாதிரி. ஆமாம் பின்ன உன்ன மாதிரி பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசி காட்டாரு. பரவாயில்லையே பயங்கர ஆளாக தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னோடனே என்ன செஞ்சுருக்கீங்க, உனக்காக இந்த டிஷ் செஞ்சுருக்கேன், ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் செய்வேன்ல, அதெல்லாம் தெரியாது, நான் தான் சமைச்சு செய்வேன், இன்றைக்கி ஃபுல் டே உன்னை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாரு. அடுத்து வந்து சரி காவேரி வீட்டில் இருந்து விட்டுறவா அப்படின்னும், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நானே போய்க்கிறேன்றாங்க. அதெல்லாம் தெரியாது நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியே விடுறாரு. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன் இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சரி அப்பளக்கட்டில் எடுத்து வச்சேம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுடி அப்படி சொன்னோன்னே எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. கீழே பார்த்தா விஜய் எனக்கு என்னங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. பின்ன என் பொண்டாட்டி வெயிட்டு தூக்குவா, நான் பார்த்துட்ருப்பேனா, அதுக்கு தான் நிற்கிறவா, வெயிட்டு தூக்கி நீ இறங்குறியா ஒன்று அப்படி சொல்லி திட்டுறாரு. சாரிங்க அப்படின்னாங்க. இங்கே பாரு காவேரி, என்னன்னாலும் நீ எந்த வெயிட்டையும் தூக்கக்கூடாது, அதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. நேராக வந்து அங்கே போகிறாங்க அந்த ஸ்டாலுக்கு. எல்லா வேலையும் அவ்வளோ அழகாக வந்து அப்பளக்கட்டு இது வந்து எல்லாமே அடுக்கி வச்சு அவ்வளோ சூப்பர் பேனர்லாம் வந்து ரெடி பண்ணி கடையை அவ்வளோ அழகாக வந்து எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அதை பார்த்து அப்படியே காவேரி அசந்தே போகிறாங்க. எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் காவேரி, ஆளுங்க வந்துட்டாங்க, கரெக்டாக பேனர்லாம் கட்டிட்டாங்க, பார்த்தியா நதி அப்பளம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எதுவுமே இல்லாமல் கடை அப்படியே இருந்ததுங்க, நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்குதுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. சரி இதுக்கே இப்படி பண்ணால் எப்படி, இங்கே பார் அப்படி சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாரு. பார்த்தா அவ்வளோ அழகாக வந்து சேர்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து அசந்து போகிறாங்க. உண்மையிலேயே சூப்பருங்க நீங்கள் அப்படி, இந்த அப்பளம்லாம் இப்படி இதுக்கப்புறம் யார் வந்தாலும் அப்பளத்தை பொரிச்சு கொடுக்க இந்த மாதிரி வச்சுக்கணும் சரியா. ஆனால் ஒன்று காவேரி, இந்த வெயிட்டெல்லாம் நீ தூக்கவே கூடாது, அப்பளக்கட்டும் செம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் நீ தூக்கக்கூடாது, நான் சொன்னபடி கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லிவிட்டு கூட்டின்னு போய்டுவோம் ஒன்று அப்படின்னா. சரிங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க அப்படின்றாங்க. சரி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்றாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப இருக்குது. உடனே ஒருத்தர் வந்து என்னங்க அப்பளம் வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க அப்படின்னு போகிறாங்க. அதெல்லாம் தெரியாது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து அந்த அப்பளத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பொரிச்சும் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் செய்ய தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. பின்ன இதெல்லாம் கற்றுக்கலன்னா எப்படி, இதெல்லாம் கற்றுக்கினா தான் என் பொண்டாட்டி வேலை செய்யாமல் இருப்பாள், என் பொண்டாட்டி எந்த அளவு வேலை செய்யாமல் இருக்காளோ அந்தளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியை வந்து அப்படியே விஜயை பார்த்து ரசிக்கிறாங்க. விஜய் வந்து வேலை செய்கிறதும் அந்த அப்பளக்கட்டெலாம் எடுத்து வைக்கிறதும் ரொம்ப சோர்வாயிடுறாரு. அப்படியே வந்து வேத்து ஊற்றுது. உடனே போயிட்டு விஜய் வந்து தொடச்சி விடுறாங்க. காவேரி அப்படியே கண்கலங்குறாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்ட்டாங்க. நமக்குள்ளே நெடி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய்.